வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கப்படுவது என்னென்னா, முருகனுடைய அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை, அந்த கோயிலுடைய தல வரலாறு, அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். முருகனுடைய ஒவ்வொரு திருவிளையாடலிலும் ஒவ்வொரு விதமான செயல்கள் இருக்கும். அதில் நான் தான் அப்படின்னு கொண்டு அகங்காரம் கொண்டு மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாருக்கு பாடம் புகட்டிய இடம்தான் இந்த பழமுதிர்ச்சோலை. தான் புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவைக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்திலிருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் ஔவையை மதுரை காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில ஆடு மேய்க்கும் சிறுவனாக முருகன் தோன்றினார். அப்பொழுது முருகன் அவர்கள் அது பக்கத்தில் உள்ள நவாப்பழ மரத்தில் கிளையில அமர்ந்திருக்காரு. அப்பைங்கள நெடுந்தூரமாக பயணித்து வந்த ஔவைக்கு அவர்களுக்கு களைப்பாகவும் பசியும் ஏற்பட்டிருக்கு. அப்பைங்கள முருகர் அவர்கள் கிளையில் இருக்கிறத ஔவை அவர்கள் பார்க்குறாங்க. மரத்தில் இருந்த முருகனை பார்த்துட்டு ஔவை அவர்கள் கேட்குறாங்க, குழந்தாய், அந்த பழங்களை பறித்து தருவாயாக, எனக்கு பசி அதிகமாக இருக்குது, அந்த பழங்களை சிறிது பறித்து எனக்கு உண்பதற்கு பறித்தா அப்படின்னு ஔவை அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு சிறுவனாக இருந்த முருகன் அவர்கள் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறார். சிறுவன் கேள்வி எழுப்புக்கு புரியாத ஔவை அவர்கள் பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று கேட்கிறார். சரிப்பா, எனக்கு சுடாத பழத்தையே தாப்பா அப்படின்னு ஔவை அவர்கள் கூறுறாங்க. உடனே சிறுவனாக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் மரக்கிளைகளை அசைத்து அந்த நவாப்பழங்கள் கீழே விழுகுது. அதை எடுத்து ஔவை அவர்கள் அதில் இருக்க மணலை மண்களை ஊதி கீழே அந்த மண்ணை துடைக்கிறாங்க. துடைக்கும் போது அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் என்ன ஔவை அவர்களே, படம் சுடுகிறதா என்று கேட்கிறார். அந்த சிறுவனுடைய அந்த கேள்வியை கேட்டதும் ஔவை அவர்களுக்குரிய அகங்காரம்ங்கிறது பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவனின் நிச்சயம் மனுஷனாக இருக்க முடியாது என்று கணித்த ஔவை, குழந்தாய், நீ யாருப்பா என்று கேட்டார். மரக்கிளையில் இருந்து குதித்த அந்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை ஔவை அவர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த திருவிழாடல் நடத்திய நவாப்பழத்தினுடைய மரக்கிளையில் இன்னமும் அந்த சோலைமலை உச்சியில் காணப்படுகிறதுன்னு தான் சொல்கிறாங்க. சோலைமலை முருகனுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்னும் நாம் பார்க்கலாம். இந்த பழமுதிர்ச்சோலை அழகர்மலை முருகன் கோயிலுக்கு மேல் பகுதியில் இந்த பழமுதிர்ச்சோலை காணப்படுகிறது. இது இந்த பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்துக்குரிய இன்னொரு சிறப்பு என்றுனே இந்த கோயிலை கூறலாம். இந்த பழமுதிர்ச்சோலையில் தைப்பூசம், கிருத்திகை, இப்படி முருகனுக்கு உகந்த நாட்கள் அனைத்து நாட்களும் இந்த கோயில் மிகவும் சிறப்பாக காணப்படும். முருகனின் அவதாரத்தினுடைய 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை, அதனுடைய வரலாறை பற்றி இந்த பதிவில் பதிந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் என்ன ஒன்று சொல்ல வரப்படுகிறதுனா, மக்களுக்கு தான் என்ற அகங்காரம் மற்றும் எப்பொழுதும் மனிதனுக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்னு பதியப்படுகிறது. அப்பேற்பட்ட ஔவை அவர்களுக்கே பாடம் புகட்டிய முருகன் நமக்கும் பாடம் புகட்டுறதுக்கு
ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் வந்துட்டு நான் என்ற அகங்காரம் மட்டும் என்றுமே வந்துட்டு நம் மனதில் வந்துட்டு வந்துவிடக்கூடாது அப்படின்னு இந்த பதிவில் வந்துட்டு பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.